நம்ம இன்றைக்கி இப்போ டேஸ்டியான ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். பொதுவாக நம்ம ஸ்வீட்ஸ்னாலே பேக்கரிஸில் வாங்கி சாப்பிடுவோம். வீட்டிலையே ரொம்ப சுலபமாக பண்ண முடியும். நீங்கள் கண்டிப்பாக இந்த ஸ்வீட் ரெசிபியை செஞ்சு பாருங்கள், மறுபடிக்கும் செய்ய தோணும், அந்தளவுக்கு டேஸ்டியாக இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் ராபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபிஸ் தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு கடாய் சூடுபடுத்திக்கோங்க. அதில் 1/4 கப் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நான் வீட்டிலையே தயார் பண்ண நெய் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி ஹோம்மேட் கீ ரெசிபி அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க, வேணா செக் பண்ணி பாருங்கள். இப்போ இதில் 1/4 கிலோ அளவுக்கு நல்ல நைஸான சேமியா எடுத்துக்கோங்க. இந்த சேமியா பாருங்கள் எந்த அளவுக்கு ஃபைனாக இருக்குது. நார்மலாக நம்ம பாயாசத்துக்கு யூஸ் பண்ணுற சேமியா யூஸ் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி ஃபைன் சேமியா தான் யூஸ் பண்ணணும். இப்போ ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த சேமியாவை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. சின்ன சின்னதாக உடச்சி விட்டுட்டு வறுத்துக்கோங்க. அப்போ தான் நம்மளால் ஈஸியாக 2 பக்கம் பரட்டி விட்டு வறுக்க முடியும். கரண்டி வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி உடச்சி விட்டுட்டு நல்ல ஒரு பொன்னிறம் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. இது ஏற்கனவே வறுத்த சேமியா தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால் நான் ஒரு 1-2 நிமிஷத்துக்கு மட்டும் வறுத்துக்க போகிறேன். நீங்கள் வறுக்காத சேமியா யூஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு 5 நிமிஷத்துக்கு வறுத்துக்கோங்க. அடுத்து இதில் 1 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நீங்கள் சர்க்கரை குறைவாக சாப்பிடுவீங்கன்னா நீங்கள் 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் நல்லா தித்திப்பாக செஞ்சுருக்கேன், அதனால் 1 கப் அளவு சர்க்கரை யூஸ் பண்ணியிருக்கேன். இது கூட 3/4 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்துக்கோங்க. நல்லா கலந்ததுக்கப்புறமா மூடி போட்டு மூடிட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கோங்க. முழுமையாக கேசரி மாதிரி வேக வைக்கக்கூடாது. இது நல்லா மொறுமொறுப்பாக இருக்கிறப்பவே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். இப்போ மூடி ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேர்த்த சர்க்கரையெல்லாம் அடியில் தங்கி இருக்கும், அதெல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு மறுபடிக்கும் மூடி போட்டுட்டு ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் வேக வச்சா போதும். பாருங்கள், சர்க்கரை கரைய ஆரம்பிச்சிருச்சு, ஆனால் எல்லாமே அடியில் தங்கியிருக்கு. இப்போ இதை மேலே இழுத்து விட்டு இந்த மாதிரி கலந்துக்கோங்க. இப்போ மறுபடிக்கும் மூடி போட்டு மூடிட்டு நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி 1 நிமிஷத்துக்கு மட்டும் வேக வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், 1 நிமிஷம் ஆகியிருக்கு. சேமியா நல்லா மொறுமொறுவாக அந்த சுகர்லாம் சேமியாவில் நல்லா கோட்டாயிட்டு பெர்ஃபெக்டாக தயாராக இருக்குது. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஆற வச்சுருங்க. இது அப்படியே கூட சாப்பிடலாம், ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்து ஒரு 1/2 லிட்டர் அளவு பால் எடுத்துக்கோங்க. இது காய்ச்சி ஆற வச்ச பால். இது கூடவே 1/4 கப் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் சேர்த்து இந்த மாதிரி ஒரு விஸ்க் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் கஸ்டர்ட் பவுடருக்கு பதிலாக கார்ன்ஃப்ளவர் மாவு கூட யூஸ் பண்ணலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு யூஸ் பண்ணுறதா இருந்தால் கொஞ்சமாக வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. அடுத்து இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நீங்கள் சுகர் நல்லா சாப்பிடுவீங்கன்னா உங்களுக்கு சுவைக்கு தகுந்த மாதிரி அதிகமாகவும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்துருங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 3 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க. நம்ம இதில் கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துருக்கிறதுனால நம்ம இந்த மாதிரி கலக்கும் போதே இது நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிடும். பாருங்கள் எந்த அளவுக்கு கெட்டியாக இருக்குது. இது இன்னுமே நல்லா கெட்டியாகணும், நல்லா கொதிச்சு வரணும். நான் சொன்னது போல் 3 நிமிஷம் மட்டும் வேக வச்சா போதும். இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. இது பெர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது அப்படியே ஒரு ஓரமாக வச்சுருங்க. இது முழுமையாக ஆறணும்னு அவசியம் கிடையாது, இது கொஞ்சம் வெதுவெதுப்பான சூடு வந்தால் ஓகே. இப்போ நம்ம இந்த ஸ்வீட்டை அசம்பிள் பண்ணிடலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. நீங்கள் கண்ணாடி பவுல் தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை, ஸ்டீல் பவுல் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதில் நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்க சேமியாவை சேர்த்துருங்க. நல்ல திக்கான லேயராக இந்த சேமியாவை சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 2 சின்ன சின்ன பவுலில் பண்ண போகிறேன். நீங்கள் ஒரே பவுலில் கூட பண்ணிடலாம். சின்னதாக ஒரு ஃப்ளாட்டான பவுல் வச்சுட்டு இந்த மாதிரி அமுத்தி விட்டுருங்க. பாருங்கள் இந்த மாதிரி. அடுத்து நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்க கஸ்டர்ட் பால் இருக்குல்ல, அதை சேர்த்துருங்க. எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஒரு 1 இன்ச் அளவுக்கு லேயர் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்து இதுக்கு மேலே நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்க சேமியாவை இது போல் தூவிடுங்க. நல்ல ஒரு திக்கான லேயருக்கே தூவிக்கோங்க. அப்போ தான் சாப்பிடும்போது நல்லா டேஸ்டியாக இருக்கும். அவ்வளோதான், நல்லா செட் பண்ணியாச்சு.
இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா உடனேவே சூடாக கூட சர்வ் பண்ணலாம். சம்மருக்கு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அடுத்து இன்னொரு பவுலில் இதே போல் அரேஞ்ச் பண்ணிடலாம். ஒரு லேயர் சேமியா, அடுத்த லேயர் கஸ்டர்ட் பால், அதுக்கப்புறமா 3வது லேயர் வந்து சேமியா. அவ்வளோதான், 2 பவுல்லையுமே நம்ம ஸ்வீட் வந்து அசம்பிள் பண்ணியாச்சு. இப்போ இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டும் சர்வ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அப்படியே சூடாகவும் சர்வ் பண்ணலாம். சூடாக சர்வ் பண்ணும்போது நல்லா க்ரீமியாக இருக்கும் அந்த நடுவில் இருக்க லேயரு. அதுவே நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு சர்வ் பண்ணோன்னா கொஞ்சம் புட்டிங் டேஸ்ட்டில் இருக்கும். ஃபைனலாக இதில் கொஞ்சமாக நட்ஸு தூவிட்டு சர்வ் பண்ணுங்கள். நீங்கள் உங்களுக்கு விருப்பமான எந்த நட்ஸ் வேணாலும் தூவிக்கலாம். நான் வந்து பாதாம், பிஸ்தா, கொஞ்சம் பெர்ரிஸ் இருந்தது, அதுவும் தூவியிருக்கேன். ஃபைனலாக இதில் நெய்யில் வறுத்த முந்திரி, திராட்சையும் தூவிட்டு சர்வ் பண்ணலாம். அது சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்டியாக இருக்கும். அவ்வளோதான், நவாபி சேவை சூப்பராக தயாராகிருச்சு. நீங்களும் கண்டிப்பாக இதே மெத்தடில் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்க குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அவ்வளோ ருசியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்வீட் ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுல்ல? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடவும் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.